நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த தேய் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 3ஆம் வீட்டில் ராகு இருப்பது தைரியம், மன உறுதி, வீரியம், பயணங்கள், சகோதரர் சகோதரிகள், படைப்பாற்றல் மற்றும் ஆர்வம் போன்ற விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ராகுவிற்கு உகந்த வீடுகளில் ஒன்று என்பதால் பெரும்பாலும் நல்ல பலன்களை தரும். குறிப்பாக தைரியம், விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால் வெற்றிகளைப் பெற உதவுவதோடு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவார். 9ஆம் வீட்டில் கேது இருப்பது ஆன்மீகம், தத்துவம், உயர்கல்வி, அதிர்ஷ்டம் மற்றும் மத யாத்திரைகள் போன்றவற்றில் ஆழ்ந்த ஈடுபாட்டை குறிக்கும். இது ஞானம், விடுதலை, மோட்சம் மற்றும் ஆன்மீகத் தேடலுக்கு வழிவகுக்கும். ஆனால் சில நேரங்களில் உலக விஷயங்களில் பற்றின்மை அல்லது அதீத கற்பனைகளைத் தரலாம். இந்த அமைப்பு ஆன்மீகச் செயல்களை தீவிரமாகச் செய்ய வைக்கும். ஆனால் கிரகங்களின் சேர்க்கையைப் பொறுத்து பலன்கள் மாறுபடும். சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பது ஜாதகருக்கு கடின உழைப்பு, மனச்சோர்வு, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மற்றும் நிதி சவால்களைத் தரக்கூடும். ஆனால் இது உள்முக சிந்தனை, பொறுமை, வாழ்க்கையில் அனுபவம் மற்றும் முன்னேற்றத்தை குறிக்கும். மேலும் தாயார், வீடு, சொத்து, கல்வி, மன அமைதி போன்ற அம்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பது நல்ல குணமுள்ள, புத்திசாலியான, அன்பான வாழ்க்கை துணையை தருவார். திருமணம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் குருவின் சேர்க்கையைப் பொறுத்து சில நேரங்களில் திருமண வாழ்வில் அதிக இலட்சியவாதம் அல்லது சவால்கள் வரலாம். இது பொதுவாக நல்ல பலன்களையும் திருமண வாழ்வில் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. புதன் 2ஆம் வீட்டில் இருந்தால் அது நகைச்சுவை உணர்வு, நல்ல பேச்சுத்திறன், அறிவு, புத்திசாலித்தனம் மற்றும் கலைத்திறனை அதிகரிக்கும். இது கலாநிதி யோகத்தை உருவாக்கி கலை, பொழுதுபோக்கு துறைகளில் சிறந்து விளங்க உதவும். சூரியன் 2ஆம் வீட்டில் இருப்பது அந்த நபர்கள் தார்மீக சக்தி வாய்ந்தவர்களாகவும் பேச்சில் கம்பீரம் கொண்டவர்களாகவும் குடும்பம் மற்றும் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாகவும் செல்வ வளத்தை பெறுபவர்களாகவும் இருப்பீர்கள். 2வது வீட்டில் செவ்வாய் இருப்பது ஆக்ரோஷமான பேச்சு பாணியை குறிக்கலாம். கடின உழைப்பின் மூலம் செல்வக் குவிப்பில் கவனம் செலுத்தலாம். கலவையான பலன்களுடன் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் குடும்பம், நிதியில் சவால்கள். ஆனால் வலுவாக இருந்தால் முயற்சியின் மூலம் வெற்றி, செல்வம், பேச்சு மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தை பாதிக்கும். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்தால் அது செல்வம், பேச்சு, குடும்பம் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை குறிக்கும். பொதுவாக நல்ல வசதி, இனிமையான பேச்சுத் திறமை, அழகான தோற்றம், கலை ஆர்வம் மற்றும் திருமணத்திற்கு பின் செல்வ வளர்ச்சி போன்றவை ஏற்படும்.